வாடகையா? ஆமா. உங்க வீட்டுக்கு ஒரு வருஷத்துக்கான வாடகைய கட்டியாச்சா ராதா? கட்டியாச்சா? ஆமா, சாம்ராஜ் கம்பெனில இருந்து அவங்க மேனேஜர் இப்பதான் கொண்டு வந்து கட்டிட்டு போனாரு. ராதா, ஒரு ஆள் வந்தாரு. இத பொறுப்பா அவங்ககிட்ட ஒப்படைக்க சொன்னாரு. யாரு? யாருன்னு சொல்லல. சரி, நான் வரேன். ராதா, என்னோட அத்தனை செயலுமே உனக்கு ஆத்திரமா தான் இருக்கும். ஆனா என் ஜென்மத்தில் நான் யாருக்குமே கடனாளியா இருக்க விரும்பல. என் வழி சாக்கடையா இருக்கலாம், ஆனா நான் சுத்தமானவன். எந்த கஷ்டம் வந்தாலும் நீ என்ன கூப்பிடலாம். அன்புடன் சாம்ராஜ். போன் நம்பர் 8227. வாங்க ராதா. உன் வரவேற்பு ஒண்ணு எனக்கு தேவையில்லை. என் கடன் எல்லாம் உன்னை யார் கட்ட சொன்னது? நீ என்ன எனக்கு கார்டியனா இல்ல காட் ஃபாதரா? மனுஷன் வித் ஃபுல் ஆஃப் மனிதாபிமானம். ஷட் அப். இத பாரு, உன் தயவு ஒண்ணு எனக்கு தேவையில்லை. இந்தா. ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்கு. குனிச்சர் வச்சு அப்படிங்களா? அட, உன்னை தேடி இங்க வருவாளுங்களே, அந்த பொண்ணுங்களுக்கு கொடு. என்னங்க நீங்க? ஸ்மக்லர்ஸ்னா பொண்ணுகள்லாம் வருவாங்க, ஸ்விம்மிங் பூல் விளையாடிட்டு இருப்பாங்க, அப்புறம் இந்த கலர் கலரா லைட் எல்லாம் ஆஃப் ஆயிருமே சினிமா காட்டுற மாதிரி, அது மாதிரி நினைச்சீங்களா? நம்ம கேரக்டர் ஒரு மாதிரிங்க. தகுதி உள்ளவங்களுக்கு மதிப்பு கொடுப்பேன். தவிர்க்க முடியாத காரணத்தினால தான் நான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தேன். அந்த குற்ற உணர்வு மனசுல இருக்கிறதுனால தான் உதவி செய்ய வந்தேன். பெரிய வார்த்தைகள் எல்லாம் சொல்லி பெரிய மனுஷனா நடிக்காத. நான் உனக்காக இறங்கவும் மாட்டேன், இறங்கி வரவும் மாட்டேன். எனக்கு உதவி செய்யணும்னு கனவுல கூட நினைக்காத. நீ மீட்ட நகையெல்லாம் இதோ இருக்கு, எடுத்துக்க. குட் பை. ராதா, நான் என்ன சொல்றேன்? தேவராஜ், போய் நிறுத்து. வண்டி எடு. என்ன வெளியில எல்லாரும் கூட்டம் பண்ணிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல ராதா, எங்க வீட்டு பசங்க எல்லாம் கான்வென்ட்ல இருந்து வந்துட்டாங்க. ஆனா கண்ணா இன்னும் வரல. கண்ணா வரலையா? ஆமா ராதா, ரிக்ஷாக்கார இப்பதான் வந்து சொல்லிட்டு போனான். கண்ணனை ஸ்கூல் ஃபுல்லா தேடியாச்சு, அவன் இங்க இல்ல, இங்கேயும் வரல. எங்க போயிருப்பா? இப்ப நான் என்ன பண்றது? போலீஸ்க்கு போன் பண்ணலாமா? ஆமா. ஹலோ. ஹலோ, ஜானி பேசுறேன். எந்த ஜானி? எந்த என்னங்கிற கேள்வியெல்லாம் உனக்கு வேண்டாம். உன் புள்ள கண்ணன் என் கஸ்டடியில் தான் இருக்கான். கண்ணன்? யார் நீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? அட்ரஸ் நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். உடனே 2 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி வையே, உன் புள்ளைய உயிரோட பாத்து. 2 லட்சமா? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? ஒரு பெரிய ஸ்மக்லரையே பாக்கெட்ல வச்சுக்கிட்டு பணத்துக்கு எங்க போவேன்னு கதை விடுறிய. உன் புள்ள வேணுமா இல்ல? ஐயோ, ப்ளீஸ் என் கடனை ஒண்ணு செஞ்சிடாதீங்க. இதோ பார், நாளை காலையில 11 மணிக்குள்ள 2 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி வை. என் ஆள் வருவான், அவங்கிட்ட கொடுத்தேன். சார். ஹலோ சார், அதுல அடிக்குது சார். ஆமாயா. ஹலோ சார், நான் தான் சார். ஆமா சார், கண்டுபிடிச்சேன் சார். இதோ பிளான போட்டுட்டு இருக்கேன், இன்னைக்கே கண்டுபிடிச்சேன் சார். ரைட் சார். அறிவு இருக்காயா உனக்கு? என்ன சார்? ராஜாவை கண்டுபிடிக்க சொன்ன, என்ன ஆச்சு? அதத்தான் சார் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லு. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மிஸ் ஆகி ராஜா போனானா, நானும் போனேன். வடக்கு வந்துச்சு சார். கொஞ்சம் இருமா, இந்த இடத்துல நீ தப்பு பண்ணிட்ட. என்ன சார்? இந்த இடத்துல இருக்கிறது நார்த், வடக்கு இல்லை சார். நார்த்துனாலும் வடக்குனாலும் ஒண்ணுதான் சார். எல்லாம் எனக்கு தெரியும். இதெல்லாம் நமக்குள்ள இருக்கட்டும், இன்னொரு நாள் சொல்லாத. சொல்லு. சொல்லவா? ஐயோ, ராஜாவை எங்க விட்ட? வடக்குல விட்டையா? வடக்குல விட்டனா அவன் முன்ன போக நான் பின்ன போக, இப்படி போய் வந்துகிட்டு இருக்கும் போதே நோ என்ட்ரி வந்துச்சு சார். நோ என்ட்ரில ஏமா நுழையிற? சும்மா இரு.
என்றே கடந்துட்டோம். கடந்து அவன் ஓட நான் ஓட, நான் ஓட அவன் ஓட, இப்படி போக்குவரத்துல இருக்கும்போது திடீர்னு கிராஸ். சார் ப்ளீஸ். என்னம்மா? சார் என் குழந்தைய யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க சார். நீங்க தான் சார் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். இதாம்மா அவன் யாரு, எங்க இருக்கான், பேரு, ஹைட், வெயிட் எல்லாத்தையும் எழுதி. சார் வீட்டு அட்ரஸ் கரெக்டா வீட்டு அட்ரஸ் எழுதி ரைட் அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. முடிஞ்சா கண்டுபிடிக்கிறோம். என்ன சார் இது? அதுக்குள்ள என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஆகட்டுமே, இங்க நாங்களே ஆபத்துல மாட்டிட்டு இருக்கோம். உத்தியோகமே ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. ராஜாவை காணும்னு தவிச்சிட்டு இருக்கோம். என்ன சார் யாரோ ராஜாவை தேடுறீங்க, என் குழந்தைய நீங்க தேடக்கூடாதா? யாரோ ராஜாவா? ராஜா யார் தெரியுமா? மினிஸ்டர் வீட்டு நாயுமா. எல்லா நாய போல இத கேர்லெஸ்ஸா விட முடியாதுமா. சின்சியரா சீரியஸா தேடி ஆகணும். உங்க குழந்தையும் சின்சியரா சீரியஸா தேடுவோம். ஆனா இந்த கேஸ விட பெரிய இடத்துல ரெக்கமெண்டேஷன் ஏதாவது இருந்தா கொண்டா, இத விட்டுறோம், அதுக்கு வந்துடுறோம். இந்த பாருங்க, என்ன தம்பி, நான் டெல்லி போயிட்டு வர்றதுக்குள்ள புதுசா எதுவும் கோஷ்டி ஆரம்பிச்சிடாதீங்க. வந்து பாருங்க, சுத்தமா இருக்கும். கதவை சாத்திக்கிங்க, அண்ணாடி ஏத்திங்க. போயிட்டு வாங்க தம்பி, வெற்றியோட வாங்க. நிறுத்துங்க, நிறுத்துங்க, ப்ளீஸ் நிறுத்துங்க. மெல்லமா, என்ன விஷயம்? நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? என் குழந்தைய யாரும் கடத்திட்டு போயிட்டாங்க. 2 லட்சம் ரூபாய் கொடுக்கலன்னா கொலை செஞ்சிருவேன்னு பயமுறுத்துறாங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? போலீஸ்ல போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. அப்படி சொல்லாதீங்க. கொஞ்ச நேரம் ஆனாலும் அவங்க என் குழந்தைய கொன்னுடுவாங்க. அதான் போலீஸ்ல போய் ரிப்போர்ட் பண்ணுன்னு சொல்றேன்ல. சொல்லி பார்த்தேங்க, ஆனா எதுவுமே நடக்கல. நீங்க வந்து சொன்னீங்கன்னா. இந்த பாரு, இப்போ ஒரு முக்கியமான வேலையை அர்ஜென்ட்டா நான் டெல்லி போயிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல உன் குழந்தையை தேடிக்கிட்டு என்னால முடியாது. அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ். எனக்கு டெல்லி தான் முக்கியம், உன் குழந்தை முக்கியம் இல்ல. இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. டிரைவர் வண்டி எடு. எப்ப வேணும்னாலும் நீங்க என்ன கூப்பிடலாம். என்னோட போன் நம்பர் 8227. ஹலோ ஹலோ, நான் சாம்ராஜ் பேசுறேன். நான் ராதா பேசுறேன். ராதாவா? என்னங்க ராதா? உங்களால எனக்கு ஒரு உதவி ஆகணும். கொஞ்சம் நேர்ல வர முடியுமா? லட்சம் 20 லட்சம் ரூபாய் வேணாலும் தரலாம். பேசினானே அவன் குரலை பத்தியோ இல்ல என்ன மாதிரி பேசினா அப்படி இப்படி நிறைய தெரியுமா? எனக்கு எந்த கவனமும் இல்லைங்க. என் மகனை பத்தி தான் எனக்கு கவலை. நான் உயிரோட இருக்கிறது அவருக்காக தான். பிளீஸ் தயவு செஞ்சு எப்படியாவது அவரை காப்பாத்திருங்க. காப்பாத்துவேங்கிறது 100% கேரண்டி. பிரச்சனை என்னன்னா எல்லா கிரிமினல்ஸும் ஒரே மாதிரி தப்பு செய்யறது இல்ல. டே நக்கிற ஒரு ஜாரி, பிக் பாக்கெட் அடிக்கிற ஒரு ஜாரி, அது மாதிரி இந்த புள்ள பிடிக்கிறான் பாருங்க, அது ஒரு தனி லிஸ்ட். ஆனா லோக்கல் இந்த மாதிரி எத்தனை ரவுடிங் இருக்காங்களோ அத்தனை பேர் ஜாதகம் நம்ம பாக்கெட்ல. என்ன அதாவது ஒரு சின்ன ஹிண்ட் அது கிடைச்சதுன்னா அவன் பேட்டை என்னன்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சது நெத்தியடி. கண்டிப்பா அது ஒரு லோக்கல் கால் தான். ஆனா எனக்கு அதை தவிர வேற ஒண்ணும் தெரியாது. அப்படியா? ரமேஷ், மைக்கேல், உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமானவங்க தான். ஆனா தப்பு இவங்க மேல இல்ல. மிஸ்டர் ரமேஷ், மைக்கேல், நம்ம ரைட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட். இங்க பாருப்பா,
இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள மெட்ராஸ் சிட்டிக்குள்ள புள்ள பிடிக்கிறவங்க லிஸ்ட் அத்தனையும் நம்ம கிட்ட வந்தாகணும். எவன் வெளியூர்ல இருக்கிறான், எவன் உள்ளூர்ல இருக்கிறான், எவன் உள்ள இருக்கான். போன் எடுங்க. அந்த ரவுடியா தரு. ஹலோ, நான் ஜானி பேசுறேன். 2 லட்சம் ரூபாய் ரெடியா? பணம் ரெடிடா. பிளடி ராஸ்கல். எங்க இருந்து பேசுறேன்னு சொல்லு. உனக்கு இடத்த சொல்ல நான் என்ன முட்டாளா? நீ யாருன்னு எனக்கு தெரியும். நீ சாம்ராஜ் தானே? ஏய், குரலை வச்சு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? நைட்டோட நைட்டா மேட்டரை முடிச்சுக்குவோம். பணத்தோட எங்க வருதுன்னு சொல்லு. அட்ரஸ் சொன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்து நீ அடிப்பேன்னு எனக்கு தெரியும். நான் சொல்ல மாட்டேன். ஓகே ஓகே, அட்ரஸ் நான் கேட்கல. குழந்தை பத்திரமா இருக்கணும். பணத்தை நான் தரேன். ஓகே. எனக்கு அவங்க என்ன சொன்னாங்க? குழந்தை. ஹலோ ஹலோ, ஃபயர் ஸ்டேஷன் சார். எங்க சார் தீ பிடிச்சிருக்கு? ஏன் கேக்குறீங்க? இல்ல, ஃபயர் இன்ஜின் போற சத்தம் எடுத்தா அதான். ஓகே, தேங்க்யூ சார். எனக்கு அவங்க என்ன சொல்றாங்க? திருவண்ணாமலை பக்கத்துல. என் பையனுக்கு ஏதாச்சு? ஒண்ணு ஆகாது, ஒண்ணு ஆக விட மாட்டேன். உங்க பையனோட வரேன். திருவான்மியூர்ல தீ விபத்து நடந்திருக்கு. அவன் போன் பண்ணப்போ ஃபயர் இன்ஜின் அவனை கிராஸ் பண்ணிருக்கு. அந்த நேரத்தை கணக்கு பண்ணி பாக்குறப்போ அவன் இந்த இடத்துல இருந்ததா போன் பண்ணிருக்கான். அங்க வெறும் சேரி தானே இருக்கு. டெலிபோன் எப்படி? அந்த இடத்துல ரவுடிங் எல்லாம் கேம்ப் பண்ற இடம் இது ரமேஷ். சீசைட் ஹோட்டல். ஏய் லாலிபாப். பேர் என்னப்பா? விஜய்ங்க. முதலாளிங்க வெளியூர் போயிருக்காரு. ஐ ஜாலி. நாங்க முதலாளியோட ஃப்ரெண்டு. குட் ஈவினிங் சார். நானும் தான். குட் ஈவினிங் சார். நான் இல்ல. இவன நேரமா போன்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எங்கேஜ்டா இருக்குது. யார்கிட்ட பேசிட்டு இருந்த? நான் யார்கிட்ட பேசிட்டல சார். அப்ப போன் ஆர்டர் ஆஃப் அவுட்டா? இல்ல சார், நல்லா தான் இருக்கு. இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினாரு. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நினைக்கு. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி யாரு? சார் சொல்லு யாருன்னு. சார் சொல்ல மாட்டேன். சார் அது இங்க ஒரு கேப் டான்ஸ் இருக்கா சார். அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் சார். ஓ, கேப்ரி டான்ஸரா? ஆமா சார். ரூம் நம்பர் 69. ஐ ஜாலி. யாரு? நான் தான். யாரு? ஐயோ மச்சான், 2 லட்சம் ரூபாய் கொண்டு வந்துக்கிறேன். கதோ தரமா? யாரு நீங்க? உள்ள வராதீங்க, வெளியில போங்க. யாரு நீங்க? எங்கடி அவன்? யாரு? சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்ட ஒரிஜினல் மச்சா அக்மார்க் பிராண்ட் புள்ள பிடிக்கிற ஃப்ராடு. எங்கடி? தெரியாது. சத்தியமா தெரியாது? சத்தியமா தெரியாது. சகோதரி மன்னிச்சுக்குமா, அவசரப்பட்டு இந்த இடத்துல எல்லாம் தொட்ட. ஐயோ தெரியாத. நம்ம பாட்டுக்கிறானே. போய் சொல்றியா? போய் தானே. சுத்தமான இரும்பினால் செய்யப்பட்ட ஒரிஜினல் கத்தி இல்ல மைக். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். தங்கச்சி, நீ என்ன நினைக்கிற? சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் இல்ல?